சென்னையை சுற்றி பல ஏரிகள் இருக்கிறது. நான் சுமார் 3 ஏரிகளுக்கு சென்று வந்தேன். முதலாவதாக புழல் ஏரி, மிகப்பெரிய ஏரி, வடிகால் வசதியெல்லாம் உண்டு. ஒரு முறை செல்வதற்கே அந்த ஓரமாக இருக்கக்கூடிய சாலை சுமார் 2 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 4 கிலோமீட்டர் நான் சென்று வந்தேன். இரண்டாவதாக ரெட்டேரி, 2 ஏரிகள் இருக்கிறது. தற்பொழுது சுற்றுலாத்தலமாக அதை மாற்றிவிட்டார்கள். மூணாவதாக மாதவரம் மணலி ஏரி, படகு சவாரி செய்யும் அளவிற்கு அவர்கள் மாற்றியுள்ளார்கள். அதுவும் சுற்றுலாத்தலம்தான். நான்காவதாக ரெட்டேரி இல்லை, கொரட்டூர் ஏரி, மிகப்பெரிய ஏரி. ஆனால் அங்கே படகு சவாரிக்கு இன்னும் எதுவும் செய்யவில்லை. மிகப்பெரிய ஏரி, மதானங்குப்பத்தையும் கொரட்டூரையும் இணைக்கிறது. ஐந்தாவதாக கள்ளிக்குப்பம் ஏரி, நேற்று சென்று வந்தேன். மிகப்பெரிய ஏரி. ஒரு முறை சுற்றி வர வேண்டுமென்றால் 800 மீட்டர்ஸ். நேற்று பலரை சந்தித்தேன். அதுவும் சுற்றுலாத்தலமாக மாறிவிட்டது. ரெட்டேரியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கள்ளிக்குப்பம். மாதவரம் செல்லக்கூடிய சாலை தான் அது. மாதவரம் அல்ல, அம்பத்தூர். இப்படி இந்த ஏரிகளை எல்லாம் தமிழக அரசு சுற்றுலாத்தலமாக மாற்றியுள்ளது. உடற்பயிற்சி சாதனங்கள், நடைப்பயிற்சி செய்யக்கூடிய பாதைகள், மரங்கள், விளையாட்டு சாதனங்கள் எல்லாவற்றையும் தமிழக அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 வருடங்களில் அவர்கள் செய்துள்ளார்கள். இது ஒரு பாராட்டுதற்குரிய விஷயம்தான். சென்னையிலே பல பெரிய பெரிய கோயில்கள், 1000 வருடம் பழமையான கோயில்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கோயிலுக்குமே குளமும் இருக்கிறது. குறிப்பாக மருந்தீஸ்வரர் கோயில் திருவொற்றியூர், கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர், திருவொற்றியூர், அந்த கோயில். இதை தவிர பெரிய பெரிய குளங்கள் குளத்தூரிலே இருக்கிறது. அங்கே சுற்றி வருவதற்கு சுத்தமாக வைத்துள்ளார்கள். குளத்தூரிலே 2 ஏரி இருக்கிறது. குளங்கள் தான், ஏரி இல்லை, குளங்கள். நன்றாகவே அவர்கள் செய்துள்ளார்கள். பலர் அங்கே வந்து ஓய்வெடுக்கிறார்கள். அங்கேயும் விளையாட்டு சாதனங்கள் இருக்கிறது. குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோரும் வந்து காத்தாடி கொண்டிருக்கிறார்கள். சுத்தமான காற்று வருகிறது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்படி சென்னை கோயில்களின் நகரமாக இருந்தாலும் அதை சுற்றி நீர்நிலைகளையும் பாதுகாத்து வருகிறார்கள். பாராட்டுதற்குரிய விஷயம்தான். இதையெல்லாம் நான் நேரிலே சென்று சுற்றி வந்து வீடியோ எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக பதிவிட்டுள்ளேன். பலர் பார்க்கிறார்கள். இது ஒரு அறிமுகமாகவும் இருக்கும். சுற்றுலாத்தலங்களை சென்னையில் இருப்பவர்கள் இதை கண்டு ரசிக்கலாம், சென்று வரலாம், குழந்தைகளுடன் சென்று வரலாம். அந்த அளவிற்கு அவர்கள் வசதிகள் செய்துள்ளார்கள். தமிழக அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்துள்ளார்கள். எல்லா அரசுமே செய்யும். இந்த கடந்த 5 வருடங்களில் தமிழக அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அருமையான திட்டங்களை மக்களுக்கு பயன்படும் வகையில் செய்துள்ளார்கள். அது மட்டுமின்றி நான் சொல்லக்கூடிய இந்த ஏரிகள் பராமரிப்பு, அதை சுற்றுலாத்தலமாக மாற்றியது. மணலி மாத்தூர், நான் பல வருடங்கள் அந்த வழியாக சென்றுள்ளேன். ஆனால் இப்படி ஒரு சுற்றுலாத்தலமாக அவர்கள் மாற்றியது பெருமைக்குரிய விஷயம்தான் நண்பர்களே.
நீங்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தால் குடும்பத்துடன் நீங்கள் நிச்சயமாக மகிழ்வீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். அதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன். நாளைக்கு தேர்தல் நாள், ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பல கட்சிகள் வாக்குறுதிகளை தந்துள்ளார்கள். எதையெல்லாம் ஒரு அரசு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்துவிருக்கிறார்கள். மற்ற தலைவர்கள் அவர்களும் பதவியில் இருந்தவர்களாக இருப்பார்கள், அவர்களும் நன்மைகள் செய்திருப்பார்கள். ஆனால் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், யார் அதிகமாக செய்தார்கள் தமிழ்நாட்டிற்கு. அண்டை மாநிலத்தோடு நல்லுறவு வைத்தவர்கள். இப்படி பார்க்கையிலே யார் என்று உங்களுக்கே புரியும். நான் யார் பெயரையும் குறிப்பிடவில்லை. எனவே நண்பர்களே, தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு கொள்ளுங்கள். அது உங்களுடைய உரிமை. தவறாமல் ஓட்டு போடுங்கள். அது வேண்டுகோள், அரசு வேண்டுகோள், ஒன்றிய அரசும் வேண்டுகோள். ஏனென்றால் ஒரு ஜனநாயகம், மக்கள் தேர்ந்தெடுத்து வரக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு அரசு பல நன்மைகளை கொண்டு வரும், வந்துள்ளது. அதுதான், அதனால்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன். நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சென்ற இடங்களையெல்லாம் பார்த்து மக்கள் எப்படி அவர்கள் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவே நண்பர்களே, மறக்காமல் உங்கள் வாக்கை நீங்கள் நல்ல அரசை தேர்ந்தெடுத்து நல்ல திட்டங்களுக்கு உதவிட வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு.